2026ஆம் ஆண்டுக்கான பாடசாலைகளின் முதலாம் தவணையில் முதலாம் கட்டம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதன்படி அரச மற்றும் அரச அனுசரணையின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளுக்கு இன்று முதல் எதிர்வரும் மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதே நேரம் முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி செயற்பாடுகளுக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி மீண்டும் பாடசாலைகள் திறக்கப்படும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட பாடசாலை நடவடிக்கைகளை ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாக உள்ளது. பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை இந்த பரீட்சைகள் நடைபெறவுள்ளன. நாடளாவிய ரீதியில் 3545 பரீட்சை நிலையங்களில் இப்பரீட்சைகள் நடத்த பரீட்சைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பரீட்சைகள் தொடர்பான அனைத்து மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகளை நடத்துவதற்கு கடந்த 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.